ஞானாலயாவினுடைய இரண்டாவது அடுக்கு, இரண்டாவது ரேக்கில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் விவேகானந்தருடைய, ராமகிருஷ்ணருடைய நூல்களாகும். ராமகிருஷ்ணரை பற்றியும் விவேகானந்தரை பற்றியும் உள்ள நூல்களும் விவேகானந்தருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸும் இந்த அடுக்கிலே இருக்கிறது. விவேகானந்தருடைய அந்த முழு தொகுப்பினுடைய மொழியாக்கமும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. முதலாக வந்த நூலிலிருந்து 150வது ஆண்டு விழா கொண்டாடுகிற இந்த நேரத்தில் வெளிவந்திருக்கிற நூல்கள் வரை எங்களுடைய நூலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. விவேகானந்தர் மற்ற துறவிகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறார் என்பதை நாம் சொல்லியாக வேண்டும். எல்லோரும் சொல்லுகிறார்கள், விவேகானந்தர் அமெரிக்காவில் நடந்த சர்வதேச மாநாட்டில் சகோதர சகோதரிகளே என்று சொன்னதின் காரணமாக அந்த மாநாட்டில் வெற்றி பெற்றார் என்று. சகோதர சகோதரிகளே என்று விழித்து பேசியதன் காரணமாகவே மாநாட்டில் அவருடைய பேச்சு முதன்மை பெற்றது என்று சொல்வதர்கள் என்றால் அதற்கு என்ன காரணம், அதன் பின்புலம் என்ன என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். ராமகிருஷ்ணருக்கு வாய்த்த சீடர்கள் அனைவருமே அன்றைய கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பட்டதாரிகள். அதுதான் விவேகானந்தர் கிடைத்தார். அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு உள்ள பெரிய அனுகூலம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே வள்ளலார் வாழ்ந்தார். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வாய்த்தது போன்ற சீடர்கள், அர்ப்பணிப்போடு கூடிய சீடர்கள் வள்ளலாருக்கு கிடைக்காத காரணத்தினாலே தான் வள்ளலாருடைய புகழ் அகிலமெல்லாம் பரவுவதற்கான வாய்ப்பை இழந்துவிட்டது என்று நான் கருதுகிறேன். பட்டதாரியாகி பிஎல் படிப்பின் முதலாண்டு எஃப்எல் படிக்கிற போதுதான் விவேகானந்தர் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. கடவுளை கண்டதுண்டா என்று காண்போரை எல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த விவேகானந்தரை ஆங்கில பேராசிரியர் ஒருவர்தான், நீ கேட்கிற கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த கல்கத்தாவிலே தட்சிணேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகருக்கு தான் இருக்கிறது. அவர் தோற்றத்தை கண்டு நீ எடை போடாதே, அவரிடத்தில் சென்று கேட்டுப்பார், உன்னுடைய கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். உடனே தன் நண்பர்களோடு தட்சிணேஸ்வரம் கோயிலுக்கு செல்கிறார். அங்கே ஒரு 100 அடி தூரத்திலே விவேகானந்தரை பார்த்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் அருகில் வந்தவுடன், உனக்காக நான் எவ்வளவு நாட்கள் காத்திருப்பது, வா என்று அழைக்கிறார். இந்த அழைப்பே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதுவரை பெற்றிராத ஒரு அனுபவத்தை அவர் பெறுகிறார். வழக்கம் போல ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து, ஹேவ் யூ சீன் காட் சார் என்று கேட்கிறார். நீங்கள் கடவுளை கண்டதுண்டா? சற்றும் யோசியாமல் பரமஹம்சர் சொல்கிறார், எஸ், ஐ ஹவ் சீன் காட், just as I see you here, but only in a much intense sense. God can be realized. One can see and talk to him just I am now doing with you. If you want, I can show you என்று சொல்கிறார். இந்த பதிலை கேட்டவுடன் அதிர்ந்து போகிறார். சில நாட்களுக்கு பிறகு அவரை அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. ஆனால் ராமகிருஷ்ணர் அந்த அனுபவத்தை, அந்த பேரின்ப அனுபவத்தை விவேகானந்தருக்கு உடனடியாக தர இல்லை. ஒரு நாள் கிணற்றடியிலே தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது விவேகானந்தர் அவர்களிடத்திலே சொல்கிறார், என்ன இந்த சாமியார் நம்மிடத்தில் கடவுளை காட்டுகிறேன் காட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, கடவுளை எங்கே என்று கேட்டால், இதோ இந்த கிணற்றிலே நீர் இறைப்பதற்காக பயன்படுத்துகிற இந்த வாளியை காட்டுகிறார். அந்த வாளியை கட்டி இருக்கிற கயிறை கடவுள் என்கிறார். எல்லாவற்றையும் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கார், கடவுளையே காட்ட இல்லையே என்று கேலியாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதை அந்த நேரம் பின்னிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ராமகிருஷ்ணர் உடனடியாக என்ன செய்கிறார் என்றால், விவேகானந்தருடைய முடியை பிடித்து இழுத்து தரையிலே கிடத்தி அவருடைய நெஞ்சிலே தன்னுடைய வலதுகாரின் பெருவிரலை வைத்து அமுக்குகிறார். விவேகானந்தர் வீறிட்டு கதறுகிறார், என்னை எங்கே அழைத்து செல்கிறீர் என்று கத்துகிறார். சிறிது நேரத்தில்
அவர் அமைதியாகி விடுகிறார். சில மணி துளிகள் கழித்த பிறகு மீண்டும் இந்த லௌகீக வாழ்க்கைக்கு விவேகானந்தரை அழைத்து வருகிறார். இந்த நிர்விகற்ப சமாதி நிலையிலே இருந்த விவேகானந்தர் மீண்டும் இந்த லௌகீக வாழ்க்கைக்கு அழைத்து வந்தவுடன் ராமகிருஷ்ணரை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, நான் ஆண்டவனுடைய பேரின்ப வெள்ளத்தில் நீந்திக் கொண்டிருந்த என்னை மீண்டும் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கைக்கு அழைத்து வந்தீர் என்று கேட்கிறார். அப்பொழுது ராமகிருஷ்ணர் சொல்கிறார், தம்பி, நீ மிகவும் சுயநலக்காரனாக இருக்கிறாய். உன்னால் இந்த பாரதமும் உலகமும் உய்யும் என்று நான் கருதி கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீ மிகவும் சுயநலக்காரனாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். உடனே கேட்கிறார், அப்படி என்றால் நான் என்ன செய்வது என்று. If you want to serve Shiva, you must serve his children and serve all the creatures in the world என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், my creed is service of God and therefore of humanity என்று சொல்கிறார். ஆகவே மனிதனுக்கு செய்கிற சேவை தான் மகேசனுக்கு செய்கிற சேவை. ஆகவே நீ அதை செய்ய வேண்டும். Naren shall shed the world to its bottom என்று சொல்லுகிறார் ராமகிருஷ்ணர். விவேகானந்தருடைய இயற்பெயர், அவர் சிகாகோ மாநாட்டில் கலந்து கொண்டு பிரபல்யமாவதற்கு முன்னால் அவருக்கு வழங்கப்பட்ட பெயர் நரேந்திரன். அவர் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பம்பாயில் கப்பல் ஏறுகிற போதுதான் அவருடைய நண்பர் அவருக்கு வைத்த பெயர் விவேகானந்தன் என்பதாகும். ஆகவே அதுவரை இந்தியாவில் இருக்கும் வரை எல்லோருக்கும் அறிந்த விவேகானந்தருடைய இயற்பெயர் நரேந்திரன் என்பதுதான். ஆகவே ராமகிருஷ்ண பரமஹம்சர் மறைகிறார் 1986 ஆண்டு. அவருடைய முக்கிய தலைமையான சீடரான விவேகானந்தர் தன்னுடைய குருநாதர் சொன்ன வாக்கின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழை முடுக்குகளில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனையும் அறிய வேண்டும் என்பதற்காக காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை பிரவிராஜகராக தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். அப்பொழுது அவருக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. இறுதியாக கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு மாலை நேரத்தில் அந்த பாறையில் அமர்ந்து தியானம் செய்ய விரும்புகிறார். படகோட்டி 2 அணா கேட்கிறார். கையிலோ காசு இல்லை. இருட்டிய பிறகு தன் தலையிலே கட்டியிருந்த முண்டாசை அவிழ்த்து இடுப்பிலே கட்டி கொண்டு அவர் நீந்தி கரை சென்று அந்த பாறைக்கு சென்று அங்கே அமர்ந்து 3 நாள் தியானம் செய்கின்றார். அந்த 3 நாள் தியானம் செய்கின்ற போதுதான் அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. எழுந்து விழுகிற அடை அவரை பார்த்து வா என்று அழைப்பது போலவும், தன்னுடைய குருநாதர் அந்த கடலின் மேல் நடந்து செல்வதை போலவும் காட்சி காண்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு மனதிலே ஒரு கருத்து உதயமாகிறது. வாட் கம்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் இஸ் த பெஸ்ட் என்ற மனோநிலையில் இருக்கக்கூடிய இந்த பாரத மக்களை நம் பக்கம் இழுக்க வேண்டும் என்றால், நம்முடைய பாரம்பரிய புகழை அவர்கள் உணர வைக்க வேண்டும் என்றால், அவர்கள் மிகவும் மதித்து போற்றுகின்ற இந்த மேல்நாட்டாரை நாம் வசப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதியினுடைய அரண்மனையிலே வந்து விருந்தினராக தங்குகிறார். அப்பொழுதுதான் பாஸ்கர சேதுபதி அவர்கள் சர்வதேச மாநாடு நடக்க இருக்கின்ற செய்தியையும் அதில் நம்முடைய நாட்டின் பிரதிநிதியாக அவர் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். அதை கேட்டு சென்னைக்கு வருகிறார். சென்னை நண்பர்களுடைய உதவியோடு அமெரிக்காவுக்கு செல்கிறார். அவர் அங்கு சென்று சேர்ந்த போது 1893 மே மாதம். ஆனால் மாநாடு நடக்க இருப்பது செப்டம்பர் 11. ஏறத்தாழ ஒரு 4 மாதத்திற்கு முன்னராக சென்றுவிட்ட விவேகானந்தருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கையில் எடுத்து சென்ற காசுகளும் செலவாகி விட்டது. ஆகவே சென்னையில் இருக்கிற தன்னுடைய நண்பர்களுக்கு தந்தி அடிக்கின்றார். நீங்கள் உடனடியாக எனக்கு 200 ரூபாய் பணம் அனுப்பவில்லை என்றால் இங்குள்ள குளிரிலும் பசியிலும் நான் விரைத்து விடுவேன், என்னுடைய வாழ்வே முடிந்துவிடும். ஆகவே உடனடியாக தந்தி மூலமாக எனக்கு பணம் அனுப்புங்கள் என்று. அப்படி செய்தி அனுப்பிவிட்டு அன்று இரவு தெருவோரத்திலே படுத்திருக்கிறார். விடுகிறது. தெருவோரத்தில் படுத்திருந்த இவருடைய இடத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஒரு சீமாட்டி வருகிறார். வந்து, நீ எங்கே
உலக மத மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கிறாயா, வா என்று தன்னுடைய வீட்டில் அழைத்து சென்று அவருக்கு உணவெல்லாம் கொடுத்து இவருடைய வாழ்வையும் நோக்கத்தையும் புரிந்து கொண்டு, நீ மத மாநாடு நடப்பதற்கு முன்னதாகவே வந்துவிட்டாய், ஆனால் உன்னுடைய ஞானத்தையும் செயல்திறனையும் புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் இங்கே இருக்கிறார், அவரிடத்தில் நான் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி ப்ரொஃபசர் ரைட் என்பவரிடத்திலே, ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர், கிரீக் ப்ரொஃபசர், அவரிடத்திலே சென்று அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அவருடைய விருந்தினராக தான் அவர் சில நாட்கள் அங்கே தங்குகிறார். ப்ரொஃபசர் ரைட் தன்னோடு தங்கி இருக்கக்கூடிய விவேகானந்தனுடைய ஞானத்தினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் பார்த்து பிரமித்து போய்விட்டு, கடைசியாக நீ மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கிறாயே, அதற்கான சன்னத், அதற்கான அறிமுக கடிதம், பிரதிநிதித்துவ கடிதம் ஒன்றிடத்தில் இருக்கிறதா என்று கேட்கிறார். எனக்கு இந்த நடைமுறை எல்லாம் தெரியாது, நண்பர்கள் சொன்னார்கள் வந்துவிட்டேன் என்று. பரவாயில்லை, அந்த மாநாட்டின் தலைவர் எனக்கு அறிமுகமானவர், அவருக்கு நான் ஒரு கடிதம் தருகிறேன், இந்த கடிதத்தை கொண்டு கொடுப்பாயானால் உன்னை பேச அனுமதிப்பார்கள் என்று கடிதம் எழுதி தருகிறார். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட விவேகானந்தர் ப்ரொஃபசர் ரைட்டை கேட்கிறார், இந்த கடிதத்தை கொடுத்தால் என்னை பேச அனுமதிப்பார்களா? அப்பொழுது ப்ரொஃபசர் ரைட் சொல்கிறார், தம்பி, சூரியன் தன்னுடைய ஒளிக்கதிர்களை பாய்ச்சுவதற்கு யாரிடத்திலும் அனுமதி பெற தேவையில்லை. ஆகது போல ஞான சூரியனாக இருக்கின்ற டி உன்னுடைய ஞான கதிர்களை பரப்புவதற்கு யாரிடத்திலும் அனுமதி பெற தேவையில்லை, சென்று வா வென்று வா என்று அனுப்புகிறார். அங்கே சென்ற பிறகுதான் அந்த கடிதத்தை பார்க்கிறார். அதன் கடைசி வரியில் ப்ரொஃபசர் ரைட் இவ்வாறு எழுதியிருக்கிறார், here is a man who is more learned than all our professors in America put together என்று. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய படித்த மேதைகளுடைய அறிவை எல்லாம் கொண்ட ஒரு மனிதர் இங்கே இருக்கிறார் என்று. அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட மதமாநாட்டு தலைவர் இவரை பேச அனுமதிக்கிறார். ஆனால் அந்த மத மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னால் இவருக்கு பொது மேடைகளில் பேசி பழக்கம் இல்லை. ஏறத்தாழ சர்வதேச மாநாட்டில் சிகாகோவிலே அந்த அரங்கத்தில் 6000 பேர் கூடியிருக்கிறார்கள். பல்வேறு நாட்டினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். விவேகானந்தரை பேச அழைக்கிறார். இவருக்கு தயக்கம், பிறகு பேசுகிறேன் என்று சொல்கிறார். இவ்வாறு தன்னை அழைத்த போதெல்லாம் அடுத்து பேசுகிறேன் என்று சொல்லி வந்த விவேகானந்தரின் செயலை பார்த்த மாநாட்டு தலைவர் சொல்லுகிறார், தம்பி, இந்த முறை இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் உன்னை பேச்சாளர் பட்டியலிலிருந்தே நீக்கி விடுவேன் என்று சொன்னவுடன் தான் இவர் எழுந்து சென்று பேசுகிறார். பேசுவதற்கு முன்னால் பிரம்மாண்டமான அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு விதமான அச்சமும் கூட. ஆகவே கையை கட்டி கொண்டு கண்ணை மூடி தியானிக்கின்றார். தன்னுடைய குருநாதரையும் கல்வி கடவுளாகிய சரஸ்வதியும் நினைக்கின்றார். அவருடைய குருநாதர், ஏன் தயங்குகிறாய், தொடர் இங்கு என்று சொல்வதை போல கையாலே சமிக்கை காட்டுவதை போல தோன்றுகிறது. உடனே விவேகானந்தர் தொடங்குகிறார், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இவருக்கு முன்னால் பேசிய எல்லா பிரதிநிதிகளும் ரிட்டன் ஸ்பீச் எழுதி வைத்து படிக்கிறார்கள். ஆனால் இந்த நடைமுறை எல்லாம் தெரியாத காரணத்தினால் விவேகானந்தர் எக்ஸ்டம்போராக தயாரிக்கப்படாத உடனடி சொற்பொழிவை நிகழ்த்துகிறார். இவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்னவுடன் அங்கு குழுமி இருந்த அத்துணை பேரும் எழுந்து நின்று கைத்தட்டுகிறார்கள். இதற்கு முன்னால் பொது நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு அந்த முறைகள் எல்லாம் தெரியாத காரணத்தினால் விவேகானந்தர் திகைப்புற்று எதற்காக இவர்கள் கைத்தட்டுகிறார்கள் என்று தலைவரை பார்க்கிறார். அவர் சொல்கிறார், உன்னுடைய பேச்சுக்கு கிடைத்த வரவேற்பு, தொடர்ந்து பேசு என்று. அன்று அவர் பேசிய அந்த முதல் சொற்பொழிவு ஏதோ பல மணி நேரம் பேசிய பேச்சு அல்ல, அதிகபட்சம் போயிருந்தால் 5 மணி துளிகள் இருக்கும். அதிலே அவர் சொல்லுகிறார், சகோதர சகோதரிகளே, புதிய கண்டம் என்று அழைக்கப்படுகிற அமெரிக்காவிலே நடக்கக்கூடிய இந்த சர்வதேச மாநாட்டின் தொடக்கத்தின் போது இந்த தொடக்கத்தின் அறிகுறியாக அடிக்கப்பட்ட அந்த மணியானது பழமைக்கும் மூட நம்பிக்கைக்கும் அடிக்கப்பட்ட மணியாக நான் கருதுகிறேன். உலகத்திலே இதுவரை காலங்காலமாக இருந்த மனிதனை உயிர்ப்பிப்பதற்கு மாறாக அவனை புறந்தள்ளுகின்ற அந்த கருத்துக்களுக்கெல்லாம் அடிக்கப்பட்ட சாவுமணியாக நான் கருதுகிறேன் என்று வர்ணித்து, என்னுடைய தாயார் இளமையிலே எனக்கு ஒரு கருத்தை சொன்னார்கள்.
அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அதனுடைய கருத்து, நதிகளுடைய உற்பத்தி ஸ்தானம் வெவ்வேறு மலைகளாக இருந்தாலும் அது இறுதியிலே கலப்பது கடலில் தான். அதுபோல உலகத்தில் பல்வேறு மதங்கள் இருந்தாலும் அவை குறிப்பிடுகின்ற ஆண்டவன் ஒருவன் தான் என்று சொல்கிறார். அடுத்து மிகப்பெரிய வரவேற்பு. தன்னுடைய சொற்பொழிவை நிறைவு செய்கிற பொழுது கிணற்று தவளையின் கதையை சொல்லி நிறைவு செய்கிறார். இந்த சகோதர சகோதரிகளே என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கு குழுமி இருந்த 6000 மக்களும் எழுந்து நின்று கைதட்டி அவரை வரவேற்பதற்கு என்ன காரணம் என்றால், அதுதான் வரலாறு. அமெரிக்கா கண்டுபிடித்து 400 ஆண்டுகள் ஆகிவிடுகிறது. அமெரிக்கா புதிய கண்டம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த 400வது ஆண்டை எவ்வாறு கொண்டாடலாம் என அந்த நாட்டின் முக்கிய பிரதிநிதிகள் கூடி ஆலோசனை செய்கிறார்கள். புதிய கண்டம் என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்கா எல்லா விதத்திலும் புதிய விதத்திலே இந்த விழாவை கொண்டாட வேண்டும். பொதுவாக மிகச் சிறப்பான விழாக்கள் என்றால் பொருட்காட்சி நடத்துவதுதான் வழக்கம். ஆகவே வழக்கமான அந்த பொருட்காட்சி வேண்டாம், புதிய கண்டம், உலகத்திற்கு புது மாதிரியான ஒரு விழாவை நடத்தி காட்ட வேண்டும் என்று கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. 1848 தான் கார்ல் மார்க்சும் எங்கெல்ஸும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையை வெளியிடுகிறார்கள். அது உலகத்தில் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏழை பணக்காரன் என்று ஏன் இருக்கிறான் என்றால் அது அவனுடைய தலையெழுத்து, அவன் பிறந்த நேரம் என்று சொல்லி வந்த கருத்துக்களுக்கெல்லாம் சாவுமணி அடித்து இது வர்க்க பேதத்தினால் உண்டான ஒன்று, ஆகவே மனிதன் பிறக்கும் போது எல்லோரும் சமமாக தான் பிறக்கிறான் என்ற கருத்தை வலியுறுத்தி பொது உடைமை தத்துவத்தை உலகத்துக்கு பறைசாற்றினார் மார்க்ஸ். இந்த பொது உடைமை தத்துவம் சமத்துவத்தை மட்டும் ஏற்படுத்தி விடவில்லை, காலங்காலமாக இந்த ஆணாதிக்க சமுதாயத்திலே விலங்கிடப்பட்டு அடிமைகளாக இருக்கிற பெண்களும் இனி சுதந்திரம் பெறுவார்கள் என்று பிரகடனப்படுத்தியது. அதை அடுத்து 1859 டார்வினுடைய பரிணாம தத்துவம் வருகிறது. மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டான் என்ற கருத்திற்கு மாறான அறிவியல் பூர்வமான பரிணாம தத்துவம், தியரி ஆஃப் எவல்யூஷன் வெளியே வருகிறது. ஆகவே இந்த 2 தத்துவங்களும் உலகத்தில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த புதிய கருத்துக்கள் காலங்காலமாக இருந்து வந்த நம்முடைய மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒரு சாவுமணி அடித்தது. ஆகையினாலே உலகத்திலே 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 1850க்கு பிறகு பல தொழில் புரட்சிகள் நடக்கின்றன எல்லா நாடுகளிலும். தொழிலாளர்களுடைய வேலை நேரம் 8 மணியாக குறைக்கப்பட வேண்டும், 8 மணி நேர ஓய்வு, சம ஊதியம் என்றெல்லாம் கூக்குரல் எழும்புகின்றன. ஆகவே மக்களிடத்திலே 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே எங்கு பார்த்தாலும் ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் கழகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் உலகத்தில் மனிதனை மனிதனாக பார்ப்பதற்கும் மனிதனை மனிதனாக மதிப்பதற்குமான ஒரு தத்துவத்தை, ஒரு வழிகாட்டலை தரக்கூடிய மதம் எதுவாக இருக்க முடியும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அமெரிக்க நாட்டு பெரியோர்கள் அந்த 400வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற போது ஒரு சர்வதேச மாநாட்டை நடத்தி அதற்கு ஒரு முடிவு காண தீர்மானிக்கிறார்கள். ஆகவே மத மாநாட்டினுடைய நோக்கம் உலகத்தில் மனிதன் மனிதனை நேசிக்கவும் மனிதனை மனிதனாக மதிக்கவும் எல்லோரும் சமம் பிறப்பினால் என்ற கருத்தையும் பரப்புவதற்கு உதவக்கூடிய ஒரு மத சித்தாந்தம் எது என்பதை காண்பதற்காக தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மதத்தினுடைய பிரதிநிதிகளை எல்லாம் அழைத்து அந்த மத மாநாட்டை கூட்டினார்கள். ஆனால் இந்த மத மாநாட்டிற்கு கத்தோலிக்க உலக தலைவராக கருதப்படுகிற போப்பை அழைக்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? உலகத்தில் எந்த மதம் இத்தகைய சமரச சன்மார்க்கத்தை போதிக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக இது கூட்டப்படுகிறது என்றால் நான் சார்ந்து இருக்கிற கத்தோலிக்க மதம் அதை காட்டவில்லையா? ஆகவே நான் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். இறுதியாக உலகத்தினுடைய புராட்டஸ்டன்ட் மதத்தினுடைய தலைவர் பிஷப் அதற்கு தலைமை பொறுப்பேற்கிறார். ஆகவே இந்த நோக்கத்தோடு கூட்டப்பட்ட மாநாட்டில் ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதிநிதியும் தங்களுடைய மதத்தின் பெருமையை பறைசாற்றி சேரவாரீர் ஜெகத்தீரே என் மதத்தில் என்று அழைப்பு விடுத்தார்களே தவிர யாரும்
ஒரு சர்வ சமய கருத்தை வலியுறுத்தி சமரச மனப்பான்மையை பெருக்குகிற ஒரு கருத்தை வலியுறுத்தி பேச இல்லை. ஆனால் தன்னுடைய சொற்பொழிவின் முதல் 2 வார்த்தைகளின் மூலமாகவே எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வை வெளிப்படுத்துகிற விதத்திலே விவேகானந்தர் அறைகூவல் விடுத்தது காரணமாக தான் அந்த 2 சொற்களின் மூலமாகவே அவர் வெற்றி பெற்றார் என்று மறுநாள் வந்த உலக பத்திரிகைகள் எல்லாம் பறைசாற்றுகின்றன. நியூயார்க்கிலிருந்து வரக்கூடிய பல முன்னணி நியூயார்க் ஹெரால்டு, நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் எழுதுகின்றன. அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு how foolish it is to send our missionaries to such a learned nation என்று எழுதுகிறார். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு செல்லுகிற வரை அந்த நாட்டில் நம்மவர்களை பற்றிய கருத்து எவ்வாறு பரப்பப்பட்டதென்றால், இந்தியாவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆற்றிலே ஓடுகிற நீரை குவளையில் எடுத்து குடிக்கலாம் என்ற அறிவு கூட கிடையாது. அவர்கள் விலங்குகளைப் போல கைகளையும் கால்களாக பயன்படுத்தி 4 கால் விலங்குகளைப் போல சென்று நாவினால் நக்கி தண்ணீரை குடிக்கிறார்கள் என்று பரப்பினார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை, அதுவும் பெண் குழந்தைகளை ஆற்றில் வீசி எறிந்தார்கள். மரத்திலே தொட்டில் கட்டி பருந்துகளுக்கும் காக்கிகளுக்கும் நரிகளுக்கும் உணவாக கொடுத்தார்கள். ஆண்கள் தங்களுடைய மனைவியை உயிரோடு எரிக்கிறார்கள் போன்ற சரித்திர கதைகளை எல்லாம் அங்கே பரப்பி இருந்த காரணத்தினாலே தான் இவர்கள் எந்த அளவு ஞானம் பெற்றவர்கள் என்பதை விவேகானந்தரின் மூலமாக அறிந்து கொண்ட அந்த பத்திரிகைகள் எழுதுகின்றன. how foolish it is to send our missionaries to such a learned nation. ஆகவே அவர் வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்தது மாநாட்டின் நோக்கத்தை திட்டமிட்டு அவர் நிறைவேற்றவில்லை. இயல்பாகவே அவர் தன்னுடைய மனோபாவத்தை வெளிப்படுத்தியதன் மூலமாக 2 சொற்களின் மூலமாக காட்டியதனாலே அமெரிக்கா அவருடைய பேச்சை வெற்றி பெற்ற பேச்சாக கருதியது. அப்படி அவர் 93 செப்டம்பர் 11 அந்த சர்வதேச மாநாட்டில் பாரதத்தின் பெருமையை பரப்புகிறார். அவர் BAயில் கணிதம் படித்திருந்த காரணத்தினால் நம்முடைய மதத்தினுடைய தத்துவத்தை எடுத்து சொல்லுகிற போது சொன்னார், கடவுள் 9 போன்று இருக்கிறான் என்று. இந்த 9 என்ற எண்ணுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. 9 என்ற எண்ணை எந்த எண்ணால் பெருக்கினாலும் கிடைக்கக்கூடிய பெருக்கல் பலனை கூட்டினால் மீண்டும் 9 தான் கிடைக்கும். இப்போ 9 × 9 81. அந்த பெருக்கல் பலன் 81 கூட்டிங்கன்னா 9. 9 × 11 99. கூட்டினால் 18, மறுபடியும் கூட்டிங்கன்னா 9. 9 × 4 36. 6 3 9. 9 × 5 45. 5 4 9. ஆகவே 9 எந்த எண்ணால் பெருக்கினாலும் அதன் பெருக்கல் பலன் மீண்டும் 9ஆகவே அமைதி போல உலகத்தில் கடவுளை வெவ்வேறு மதங்கள் எந்த பெயரால் அழைத்தாலும் அவையெல்லாம் ஒரே இறைவனை தான் குறிக்கும் என்று சொன்னார். இந்த 9 என்பது கடவுள். இந்த பெருக்குகிற எண் வெவ்வேறு மதம், பெருக்கப்படும் பெருக்கல் பலன் அந்த மதங்கள் குறிப்பிடுகின்ற இறைவனுடைய பெயர். வைஷ்ணவத்தில் பெருமாள் என்று சொல்கிறார், சைவத்தில் சிவன் என்று சொல்கிறார், கிறிஸ்துவர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதா என்கிறார்கள், இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்கிறார்கள், வெவ்வேறு பெயரினால் அழைக்கிறார்கள். ஆகவே இறைவன் 9, பெருக்கப்படும் பெருக்குகிற எண் மதத்தின் பெயர், பெருக்கல் பலன் அந்த மதத்தின் இறைவனின் பெயர் என்று குறிப்பிட்டு இறைவன் 9 போல் இருக்கிறார் என்று சொல்கிறார். பசுவினுடைய நிறம் வெவ்வேறாக இருந்தாலும் சாம்பல் நிறத்திலே இருக்கக்கூடிய பசு சாம்பல் நிறத்திலே பாலை கறப்பதில்லை. கருப்பு நிற பசு கருப்பு நிற பாலை தருவதில்லை. பால் என்பது மடியிலிருந்து மட்டும்தான் பெற முடியும். அதுபோலதான் இறைவன் வாழுகின்ற இடம் ஆலயம் என்று சொல்லி அந்த ஆலயத்தில் இருக்கிற இறைவன் வெவ்வேறு பெயர்களால் வெவ்வேறு திருவுருவங்களால் காட்சி அளித்தாலும் அவை எல்லாம் ஒரே இறைவனை தான் குறிப்பிடுகிறது என்று சொன்னார். அவர்தான் முதலாக புரட்சிகரமாக சொன்னார், ரிலிஜியன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவினிட்டி ஆல்ரெடி இன் மேன். அந்த இறைத்தன்மை தெய்வீகம் என்பது ஏதோ எங்கிருந்தோ பிரார்த்தனையின் மூலமாக உன்னிடத்தில் வந்து சேர்வதல்ல. அது ஏற்கனவே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளிக்கொணர்வது எதுவோ அதுதான்
சமயம் என்று சொன்னார். எஜுகேஷன் இஸ் தி manifestation of perfection already in man என்று சொன்னார். மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பூரணத்துவத்தை வெளிக்கொணருவது எதுவோ அதுதான் கல்வி. ஆகவே இப்படி புதிய விளக்கங்களை சொன்னதோடு மட்டுமில்லை, அவர் இன்னொரு கருத்தையும் சொன்னார். இந்தியாவிலே வேத மந்திரங்களை அர்த்தம் புரியாமல் மனப்பாடம் செய்வதை காட்டிலும் you are nearer to heaven through football than through the study of Gita என்று சொன்னார். கீதை படிப்பதிலும் கால்பந்து விளையாடுவதால் விண்ணின்பம் பெற தகுவீர்கள் என்று சொன்னார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமயவாதிகள் எல்லாம் கீதையை கால்பந்தோடு ஒப்பிடுவதா என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், கீதை போன்ற உயர்ந்த நூலை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் நல்ல ஆரோக்கியமான உடல்நலம் பெற்றிருக்க வேண்டும். அதனால்தான் சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி என்று சொன்னார்கள். நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியமான உடலில் தான் நல்ல செயல்படுகிற திறன் கொண்ட மூளை இருக்க முடியும். ஆகையினாலே உடலை ஒளிவாக்கு என்று சொன்னார். What now India wants is muscles of iron and nerves of steel என்று சொன்னார். எகை ஒத்த தசைநார்களும் இரும்பை ஒத்த எலும்புகளையும் கொண்ட இளைஞர்கள் எனக்கு தேவை. 100 இளைஞர்களை என்னிடத்தில் தாருங்கள், இந்த நாட்டையே நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அவர் தான் முதலாக சொன்னார், இந்தியாவினுடைய இன்றைய தேவை சமயம் அல்ல. சமயம் என்பது பசித்தவனுக்கு கிடையாது. ரிலிஜன் இஸ் நாட் ஃபார் எம்டி பெல்லிஸ். பசித்தவனுக்கு கடவுள் ரொட்டி துண்டு ரூபத்தில் காட்சியளிக்கிறார். டு எ மேன் வித் an empty stomach food is God என்று சொன்னார். ஆகவே மிக புரட்சிகரமான ஒரு துறவியாக அவர் காட்சியளித்ததற்கு காரணம், அவர் இத்தகைய சமுதாய கருத்துக்களை கொண்டு மக்களுக்காக தான் மதமே தவிர மதத்திற்காக மக்கள் அல்ல என்பதை இந்தியாவில் முதலாக எடுத்து சொன்ன வீர துறவி சுவாமி விவேகானந்தர். ஆகினால்தான் நோபல் பரிசை இலக்கியத்திற்காக முதலாக பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார், இஃப் யூ வாண்ட் டு நோ இந்தியா ஸ்டடி விவேகானந்தா, யூ கேன் ஸ்டடி நோ மோர் என்று சொன்னார். நீ இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விவேகானந்தரை படி. அவர் வாழ்ந்த காலத்தில் அதற்கு முன்னால் இருந்த தத்துவங்களை எல்லாம் ஒரு தட்டிலும் அவரை ஒரு தட்டிலும் வைத்தால் சமமாக இருப்பதை நீங்கள் காண முடியும். அவரை ரபல் மாங்க் என்று சொல்வதற்கு காரணமே நம்முடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து, இந்தியாவினுடைய தேவை இன்று பசித்தவனுக்கு உணவு, சமயம் அல்ல என்று சொன்னார். ஆகவே இட் இஸ் த மேன் மேக்கிங் எஜுகேஷன் தட் வி வாண்ட், இட் இஸ் த மேன் மேக்கிங் ரிலிஜன் தட் வி வாண்ட், இட் இஸ் த மேன் மேக்கிங் தியரிஸ் ஆல் அரவுண்ட் தட் வி வாண்ட் என்று சொன்னார். மனிதனை உருவாக்கக்கூடிய கல்வி, மனிதனை உருவாக்கக்கூடிய சமயம், மனிதனை எல்லா நிலைகளிலும் முழுதாக உருவாக்கக்கூடிய சித்தாந்தம், அதுதான் இன்றைய தேவை என்று முழக்கமிட்ட காரணத்தினாலே தான் அவரை வீரத்துறவி என்று நாம் அழைக்கிறோம்.